வணக்கம் மக்களே. தற்பெருமை பேசுபவருக்கு வாழ்க்கை ஒரு சில நேரங்களில் தலைகீழாக மாறிவிடும். அதை பற்றி ஒரு கதையை இங்கே காண்போம். ஒரு ஊரில் செல்வந்தன் ஒருவன் இருந்தான். அவன் மிகவும் தற்பெருமை கொண்டவன். தன்னை பற்றியும் தன்னுடைய செல்வ நிலைமையை பற்றியும் அடிக்கடி புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவனாக இருந்தான். தனது வேலையாட்களில் ஒருவரை அழைத்து அவர் கையில் பணத்தை கொடுப்பான். மற்ற ஊர்களுக்கு சென்று தனது பெருமையை எடுத்து கூறும்படி அவர்களை அனுப்பி வைப்பான். அவர்களும் தாங்கள் பெற்றுக்கொண்ட கூலிக்காக செல்வந்தனின் பெருமையை எடுத்துக்கட்டி பெருமைப்பட பேசிவிட்டு வருவார்கள். இவ்விதமாக தனது தற்பெருமையை தனது வேலையாட்கள் மூலமாக பரப்புவது ஒரு முறை. இதற்கு மேலும் அந்த செல்வந்தன் தன்னை சந்திப்பதற்காக வருபவர்களிடம் தன்னை பற்றி புகழ்ந்து அவர்களிடம் மணிக்கணக்கில் பேசுவான். கோயில் திருவிழாவுக்கோ அல்லது பொது சேவைக்கோ ஒரு 100 ரூபாயை கொடுத்துவிட்டு அதை பற்றி பெருமையாக 10 நாட்களுக்கு பேசி கொண்டிருப்பான். சுருங்க சொன்னால் தூங்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் அவனது பெருமைகளை அவனே பேசி கொண்டிருப்பான். எனவே அவனைப் போல தற்பெருமை பேசுபவரை யாரும் எவரும் எங்கும் காண முடியாது. எப்படியோ என்னவோ செய்து ஊரே தன்னை புகழ்ந்து பேசும்படி செய்துவிட்டான். அவன் கொடுக்கிற காசு போதுமான அளவுக்கு பலரும் பாராட்டி பேசிவிட்டனர். அவனது தயவால் பிழைக்க முடியும் என்கிற நிலையில் இருந்தவர்கள் அவனை பற்றி இந்திரன் என்றும் சந்திரன் என்றும் கூசாமல் பேசி வந்தனர். இப்படி தற்பெருமையும் பேராசையும் கொண்டிருந்த அவனுக்கு மனக்குறை ஒன்று இருந்தது. அதாவது, ஒரு ஜென் துறவி தன்னை பாராட்ட வேண்டும். அது இதுவரை நடக்கவில்லையே என்பதுதான் அவனுடைய மனக்குறை. ஜென் துறவியின் புகழுரையை விரும்பிய அந்த செல்வந்தன் ஒரு நாள் ஒரு திட்டத்தோடு ஜென் துறவி ஒருவரை சந்திப்பதற்காக சென்றான். ஜென் துறவியை சந்தித்து வணக்கம் சொல்லி கொண்டான். தன்னை இன்னார் என்று துறவியிடம் அறிமுகம் செய்து கொண்டான். அவனுடைய பேச்சிலிருந்து அவன் ஒரு தற்பெருமை பிடித்த பேர்வழி என்பதை உணர்ந்து கொண்டார் துறவி. துறவி செல்வந்தனை பார்த்து, தாங்கள் என்னை சந்திக்க வந்த நோக்கம் என்ன, தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். ஐயா, விலை மதிப்பற்ற என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் தான தர்மம் செய்ய போகின்றேன் என்று கூறினான் செல்வந்தன். செல்வந்தனின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்டார் ஜென் துறவி. அவர் செல்வந்தனை பார்த்து, அன்பரே, உம்முடைய பெரிய தாராளமான மனதை எண்ணி பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை போன்ற மனிதர்கள் நிறைய பேர் இந்த உலகில் இருந்தால் போதும். ஏழை பாழைகள் மனம் குளிர்ந்து வாழ்வார்கள் என்று கூறினான். துறவி தன்னை புகழ்வதாக எண்ணிக்கொண்டான் செல்வந்தன். ஆனால் அவர் கூறியது வஞ்ச புகழ்ச்சி என்பது செல்வந்தனுக்கு தெரியாது. துறவி கூறியதை கேட்ட செல்வந்தன் அவரிடம், நன்றி ஐயா, உங்களது புகழுரை எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். அது சரி, உங்களது சொத்துக்களை எப்போது தானம் கொடுக்க போகின்றீர்கள் என்று செல்வந்தனை பார்த்து துறவி கேட்டார். மகானே, இது என்ன கேள்வி? எனது காலத்திற்கு பிறகுதான். உயில் கூட எழுதி வைத்து விட்டேன். எனது வாழ்நாளுக்கு பிறகு என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களை சென்றடைந்து அவர்களை வாழ வைக்கப் போகின்றது என்று கூறினான் செல்வந்தன். செல்வந்தன் கூறியதை கேட்ட துறவி, ஓஹோ என்று மெதுவாக தலையாட்டினார். தன்னை மேலும் துறவி புகழ்வார் என்று எதிர்பார்த்த செல்வந்தனுக்கு துறவியார் கொட்டியது சற்று கோபம் வந்தது. என்னது, வெறும் சரிதானா? நான் எவ்வளவு பெரிய தர்மம் செய்திருக்கின்றேன். என்னை வாயார பாராட்டாமல் மட்டும் கொட்டுகின்றீர்களே, இது சரிதானா? நியாயம்தானா? துறவியாகியாராக உங்களால் எனது பரந்த உள்ளத்தை புரிந்து கொள்ள முடியவில்லையா என்று துறவியை பார்த்து கோபத்துடன் கேட்டான் செல்வந்தன். அப்பனே, நீ பசுவாக இருந்தால் உன்னை நான் பாராட்டியிருப்பேன். ஆனால் நீ பன்றியாக இருக்கின்றாயே, என்ன செய்வது, எப்படி பாராட்டுவது என்று கூறினார் துறவியார். பசுவா, பன்றியா, இது என்ன? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. கொஞ்சம் புரியும்படிதான் சொல்லுங்களேன் என்று கோபத்துடன் கேட்டான் செல்வந்தன். அப்பனே, சொல்கிறேன் கேள். பசு உயிரோடு இருக்கும்போதே பாலை தருகின்றது. அதே சமயம் பன்றி இருக்கின்றதே, அது இறந்த பிறகுதான் இறைச்சியை தருகின்றது என்று கூறினார் துறவி. ஆமாம், இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தானே என்றான் செல்வந்தன். பாலை விட பன்றியின் இறைச்சியின் மதிப்பு அதிகமாக இருந்தாலும் உயிரோடு இருக்கும்போதே தருவதற்கு மனசு வேண்டுமே. அப்படிப்பட்ட மனசு உன்னிடம் இருக்கின்றதா என்று செல்வந்தனை பார்த்து கேட்டார் துறவியார். உயிருடன் இருக்கும்போதே தானம் செய்வதா? ஐயோ, அது என்னால் முடியாதே என்று கூறினான் செல்வந்தன். பொருள் இல்லாத வாழ்க்கையை அந்த செல்வந்தனால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை.
துறவியின் முன் வெட்கி தலை குனிந்து வீட்டை நோக்கி புறப்பட்டான் செல்வந்தன். இந்த சம்பவம் கூறும் கருத்து என்னவெனில், தற்பெருமை வாழ்க்கையை சில நேரம் தலைவிரி கோலமாக்கிவிடும், மனதை கூட தடுமாற வைத்துவிடும். புகழ்ச்சிக்காக ஏங்குவது பிறகு அவமானத்தை கொண்டு வந்து தரும். எனவே மக்களே, துறவியார் நல்ல பாடம் புகட்டி அனுப்பி வைத்தார். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.